அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் அந்த ஐயரை பிடிச்சு கேக்குறாரு. அதாவது நீங்களா சொன்னீங்களா, யாரும் பொய் சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு அந்த ஐயர் எல்லா உண்மையை சொல்லிட்டாரு. அந்த சிவனாண்டி என் குடும்பத்தை மிரட்டினா, அதான் நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு அதான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு டவுட் அதாவது ஐயர் பொய் தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஜோசியத்துல அவர் உண்மையை சொல்லல, யாரோ சொல்லி கொடுத்து பேசின மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஐயர் வீட்டுல போய் ஐயரை சந்திச்சாரு நம்ம கார்த்திகி. அதாவது நீங்க எங்க வீட்டுக்கு ஜாதகம் பார்க்க வந்தீங்களா, அதாவது உண்மையிலே எங்க அத்தைக்கு அதுல ஆபத்துன்னு போட்டிருக்கா இல்ல யாராவது சொல்லி நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு சொன்னேன். இல்ல தம்பி, நான் என்னைக்குமே என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், அதுல போட்டிருந்ததுதான் நான் சொன்னேன். நீங்க இப்ப அதை எதுக்கு கேக்குறீங்க, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்னா நம்ம கார்த்திக்கு டவுட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஐயரை அடிக்கைக்கு கையை ஓங்கினாரு. அந்த ஐயர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா சிவனாண்டின்னு ஒருத்தங்க என் பொண்டாட்டி குழந்தைங்களை மிரட்டினா கொன்னுருவேன் அப்படின்ட்டு, நான் சொல்ற மாதிரி அங்க போய் நீ சோசியம் சொல்லணும், அதாவது நான் என்ன சொல்றேனோ அதை அப்படி சொல்லு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரிதான் நானும் சொன்னேன், நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த உண்மையை எப்படியாவது எங்க அத்தைகிட்ட சொல்லுங்க, ரொம்ப நாள் கழிச்சு அவங்க குழந்தை பத்துக்கிட்ட போறாங்க, அதாவது அவங்க எவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க, அதை கெடுத்துறாதீங்க, சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அந்த ஐயர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லமா, அந்த சிவனாண்டின்னு ஒருத்தன் மிரட்டி நீ சொல்ல வச்சுட்டா, நீ மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொன்னா வேற லெவல். அந்த சந்திரா அப்படியே அதிர்ச்சாவனா, நம்ம இந்த குழந்தைய எப்படியாவது அழிச்சிடலான்னு பார்த்தோம், இந்த பையன் எப்படி பண்ணிட்டானு அப்படின்னு பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.